ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துபாய் ட்ரெண்டிங் சாக்லேட் குனாஃபா சாக்லேட் தான். நான் மில்க் சாக்லேட் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒயிட் சாக்லேட் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டு இல்லை பிளாஸ்டிக்கு, அது வந்து பிஸ்கெட்டுக்கு வர கவர் மாதிரி இருக்குது. நான் அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இதில் எது உங்கள் வீட்டில் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி நம்ம லைட்டாக இது அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அந்த மோல்டு ஃபுல்லாக ஒரு லேயருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து ரெட் கலர் க்ரீன் கலர்லாம் குனாஃபா சாக்லேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எதுக்கு கலர் ஆட் பண்ணிட்டேன்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ சேமியா எடுத்துருக்கேன். பல்ஸ் மோடில் 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சேமியாலேருந்து வாசம் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கையில் உடைக்கிறத விட இது மாதிரி மிக்சியில் பல்ஸ் போடும்போது நமக்கு இன்னும் நல்லா பீசஸ் சின்ன சின்னதாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 1/2 கப் பிஸ்தா எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம இந்த சேமியாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பிஸ்தாவில் வந்து நல்லா நமக்கு க்ரீன் கலர் மாதிரி வரும். பிஸ்தா பேஸ்ட்டெல்லாம் வந்து கடையில் விற்கிது. அதில் கலர் ஆட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அது ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். உங்களுக்கு அது கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரிஜினலாக வீட்டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த குனாஃபா ஃபில்லிங்கை வந்துட்டு எல்லா சாக்லேட் ஃபில்லிங்குமே வந்து நம்ம சென்டரில் செகண்ட் லேயராக வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாப் லேயர் வந்துட்டு மறுபடியும் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனாலே வச்சு நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மோல்டில் இருந்து நமக்கு கரெக்டாக வரும். 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இப்போ மோட்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம எடுக்கணும். இல்லைன்னா வந்து உள்ள நடுவில் வந்து குனாஃபா அந்த சேமியா இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவாக பார்த்து எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த பிஸ்கெட் கவரில் பண்ணது இது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட துபாய் ஃபேமஸ் ட்ரெண்டிங் குனாஃபா சாக்லேட் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உடைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.